எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு நாட்டிலிங்க ஒரு அரசர், அந்த அரசர் வந்துங்க 10 காட்டு நாய்கண்டே தெரியும்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும், உயரமாக பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி 10 நாய்களை வந்து வளர்த்தினாருங்க. அந்த நாட்டில் யாராவது அரசருக்கு பிடிக்காதோ இல்லை வேற ஏதோ தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இவர் என்ன தண்டனை கொடுப்பார் தெரியுமா? காவலாளியை கூப்பிட்டு கொண்டு போய் நாய்க்கு போட்டுருங்க அப்படின்ட்டு. அந்த நாயை கொண்டு போய் இவனை போட்டதுமே வேலையை முடிச்சிடும். அதுதான் அங்கே தண்டனையே. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துங்க ஒருத்தர் வந்து அரண்மனையில் வந்து ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக வேலை செய்கிறார். அவர் வந்து அன்னைக்கு ஏதோ தவறுதலாக ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருங்க. காவலாளிகள் வந்து அரசர்கிட்ட போய் சொல்ல, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விசாரித்து காவலாளிக்கு சொல்ல, இவனை கொண்டு போய் நாய்க்கு போட்டுருங்க அப்படின்றாப்புல. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் வந்து அரசர்கிட்ட வந்து கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க, ஏங்க நான் இது முதல் முறையாக தப்பு தெரியாதனமாக செஞ்சுட்டேன், அரசரே தயவு செய்து மன்னிங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி செய்யவே மாட்டேங்க, உங்கள்கிட்ட வந்து விசுவாசமாக 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட விசுவாசமாக 10 வருஷமாக வேலை செய்கிறேன், இந்த முறை வந்து ஏதோ தவறிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி நடக்க எவ்வளவோ தூரம் கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் அரசர் எதையுமே காதில் வாங்கிக்காம அவங்க கொண்டு போய் நாய்க்கு கொண்டு போய் போடுங்க வேற ஒன்றும் வழியே இல்லாமல் கடைசியில் வந்து என்ன செய்கிறாப்புல, அரசரை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு 10 நாள் வந்து இந்த தண்டனை வந்து தள்ளி வைங்க, அப்புறமேல் நான் வந்து இந்த தண்டனை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படியா, சரி, இப்போ நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால ஒரு 10 நாள் டைம், 11ஆம் நாள் கரெக்டாக உனக்கு இந்த தண்டனை வந்து நிறைவேற்றிடுவோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. சரின்னு சொல்லி இவனும் போயிடுறாங்க. போயிட்டு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இந்த நாய்கள்லாம் பராமரிக்கிறவன் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் வந்து கெஞ்சி கேட்குறான், ஏய் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அரசன் தண்டனை கொடுத்துட்டாரு, 10 நாள் வந்து நான் வந்து டைம் வாங்கியிருக்கேன், நான் அந்த 10 நாள் வரலையும் இந்த நாய்களுக்கு நானே சேவை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி அப்படிங்கிறாப்புல. சரி அவனுக்கு பதம், ஏன்னா 10ஆவது நாள் வந்து 11ஆவது நாள் வந்து செத்துருவாய்வன், அதனால் வந்து அவனும் மனசு இறங்கி சரி நீயே நாய்களை பராமரி அப்படிங்கிறாப்ப. இவனும் 10 நாளும் அந்த நாய்களை விட்டு போகவே இல்லைங்க. அதுங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அதுங்களை வந்து குளிக்க வைக்கிறது, அதுங்களோட வந்து விளையாடுறது, எல்லாமே 10 நாள் வந்து இந்த நாய்களோடையே வந்து அவன் பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்கான். சொன்ன மாதிரி வந்து 10 நாள் முடிஞ்சு 11ஆவது நாள் காவலாளி வந்து கூட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டதுமே விசாரிக்கிறப்பல, இந்தாங்க கூப்பிட்டு வந்துட்டோம், நீங்கள் வந்து ஏற்கனவே தண்டனை கொடுத்தீங்கன்னு அவன் தான். அப்படியா, சரி இவளை வந்து கொண்டு போய் நாய்கள் கொண்டு போடுங்க அப்படின்றப்பல. அவனை இழுத்துக்கிட்டு நாய்கிட்ட கொண்டு போகிறாப்பிள்ளைங்க. கொண்டு போய் நாய்கிட்ட விட்டா நாய்கள் எதுவுமே வந்து அவனை ஒன்றுமே செய்யலை. அவனை கொண்டு விட்டதுமே அந்த நாய்கள்லாம் வந்து அவனை வந்து சூழ்ந்துட்டு விளையாடுது, அவனுடைய காலை வந்து நக்குது, கொஞ்சம் கூட வந்து அவனை அந்த ரொம்ப பிரியமாக இருக்கவன்ட்ட ஒருத்தருக்குமே காவலாளிக்கு ஒன்றுமே புரியலை. போய் அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அரசரை இந்த மாதிரி கூப்பிட்டு நாய்கள் கடிக்கிறதுக்கு கொண்டு போட்டவனை, ஆனால் நாய்கள் வந்து அவனை கடிக்க மாட்டேங்குது, அவன்கிட்ட வந்து விளையாடுது. அப்படியா, பயங்கரமான நாய்கள் ஆச்சு, அப்படிலாம் இருக்காது, வா பார்க்கலாமான்னு விட்டு அரசரே வர்றாரு. வந்து பார்த்தா அதே மாதிரி தான் அவன்கிட்ட வந்து பிரியமாக எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அவனை கூப்பிட்டு கேட்குறாப்ப, என்ன ஆச்சு, ஏன் உடைய நாயை கடிக்க மாட்டேங்குதுன்னா, இல்லைங்க உங்கள்கிட்ட வந்து 10 நாள் வந்து அவகாசம் வாங்கினேன்ல, அவகாசம் வாங்கி இந்த நாய்களுக்கு தான் வந்து நான் சேவை செஞ்சேன், இந்த 10 நாளும் முழுசாக வந்து இந்த நாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, இது குளிக்க வைக்கிறது எல்லாமே வந்து நான் தான் செஞ்சேன், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் தான் செஞ்சேன், அதனால் என்கிட்ட வந்து எல்லாம் நல்லா பழகிடுச்சுங்க, அதனால தான் என்னை வந்து கடிக்க மாட்டேங்குதுங்க. உங்கள்கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன், ஆனால் நீங்கள் வந்து அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட நினைக்கல, நான் எவ்வளவு தூரம் கெஞ்சியும் என்னை வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க, தெரியாதனமாக தவறு செஞ்சுட்டேங்க, இந்த ஒரு தடவை மன்னிங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இந்த தவறு வந்து முத இப்போ தான் நடந்திருக்குது, தயவுசெய்து என் மன்னிங்க விட்டு உங்கள்கிட்ட வந்து எவ்வளவோ கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனால் இந்த நாய்ங்க 10 நாள் தான் எங்களுக்கு விசுவாசமாக நான் நடந்தேன், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் எனக்கு வந்து கடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து அரசருக்கு வந்து புரியுதுங்க, ஆஹா ஆமாம்மா சரி 10 வருஷம் வேலை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து மன்னிச்சு விட்டுறாரு. ஒருத்தன் செய்த தவறுக்காக
அவனை வந்து ஒதுக்கிடக்கூடாதுங்க. தவறு செய்யறது வந்து மனுஷனோட இயல்பு. அதனால அவனை வந்து அந்த மாதிரி ஒரு தெரியாதனமா ஒரு தப்பு செஞ்சானா அவனை வந்து மன்னிக்கணும், மறக்கணும். அதுதாங்க மனித இயல்பு. நம்ம மன்னிப்போம், மறப்போம், நல்ல விதமா வாழ்வோங்க.